1 லட்ச ரூபா இருந்தால் இங்கே ஒரு பிளாட்டே வந்து வாங்கிடலாம். 3 லட்ச ரூபா தான் சொந்தமாக வீடே வந்து இவங்களே கட்டி கொடுக்குறாங்க. இது சுற்றியுமே வந்து ஒரு 5000 வீடுகள் இருக்குது. அதாவது நம்ம காரமடையில் தாங்க இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. ஒன்று ரிவர் வாட்டருக்கு, ஒன்று சால்ட் வாட்டருக்கு. ஒரு சைட்டுக்கே ரெண்டு பைப் ரெண்டு டூ பில்டிங்ஸ் இருக்கு. அதுபோக இந்த சைட்லேயும் வந்து பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாமே இருக்கு. இப்போ 1 BH போகிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க? 1 BHக்கு அப்படின்னா மினிமம் 25 lakhsலேயே வந்து பண்ணி தந்துடுறோம். ஓகே, 25 லட்ச ரூபாய் இடம் ப்ளஸ் வீடு. பட்ஜெட் சீக்கிரமாக முடிக்கணும். ரேட்டு மற்ற மார்க்கெட்டை விட நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். ஆர்ச்சை பாருங்க, ஆர்ச் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போகிற மாதிரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கட்டிட்டு இருக்காங்க. 2 சென்ட் லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாங்க. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு மெயினான இடத்துல வந்து இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது சுற்றியுமே வந்து ஒரு 5000 வீடுகள் இருக்குது. அதாவது நம்ம காரமடையில் தாங்க இருக்கும். காரமடை ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ப்ராஜெக்ட் பிளாட் வந்து கொண்டு வந்துருக்கோங்க. கையில் நீங்கள் 1 லட்ச ரூபா இருந்தால் இங்கே ஒரு பிளாட்டே வந்து வாங்கிடலாம். 3 லட்ச ரூபா தான் சொந்தமாக வீடே வந்து இவங்களே கட்டி கொடுக்குறாங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க சார். ஸோ உங்கள் ப்ரொமோட்டர் பேர் சொல்லிடுங்க சார். இது அட்வித் என்க்ளேவ்னு சொல்லி காரமடை பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஒரு 500 மீட்டர் ஜஸ்ட், அவ்வளோதான். நம்ம சைட்டில் வந்து ஃபுல் அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆர்ச்சு, காம்பவுண்ட் வாலு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ரோடு, ட்ரைனேஜ், இன்னும் நிறைய ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது இல்லை அப்படிங்கிற குறையே இருக்காது. அந்த மாதிரி வாக்கிங் ட்ராக்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதாவது லேண்டு போடுறாங்கனாலே வந்து ஒரு அவுட்டரா தான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் லேண்டு கிடைக்குது. ஆனா வந்து நீங்க காரமடை ஊருக்குள்ளே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. பெரிய ஹைலைட்டாவே இருக்கு. ஆமாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்தே வந்து, அதாவது காரமடை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து நடந்தே வந்துடலாம். பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நீங்க அப்படியே சைட்டை வந்து திரும்பி பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய சைட்டை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடியும் வீடுகள் இருக்கு. சைட்டோட ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் ஆர்ச்சுக்கிட்டையும் பார்க்கலாம், வீடுங்க இருக்குது. அதுவே சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வீடுங்க இருக்குது. சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடுங்க மட்டும்தான் இருக்குது. நான் ட்ரோன் ஃபுட்டேஜ் போகிறேன், அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு மெயினான இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா சுற்றியுமே வீடுகள் இருக்குது. மெயினானா பக்கத்துலேயே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதை பற்றி நம்ம ஷார்ட்டை வந்து கேட்கலாம். சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் டோட்டலாக எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குங்க சார்? 110 பிளாட்ஸ் இருக்குங்க சார். ஓகே, நம்மகிட்ட 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் இருக்குது. 5 சென்ட் வரைக்கும் இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க, தம்பு ஸ்கூலு, காரமடை ஹையர் செகண்டரி ஸ்கூலு, நியரஸ்ட் பெரிய டாப் ஸ்கூல் எல்லாமே வந்து நியரஸ்ட்ல தான் இருக்கு. அதாவது பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஓகே, இப்போ வெளியூர்ல இருந்து இங்க செட்டில் ஆறாங்க அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்டர்ல வந்து நம்ம செட்டில் ஆக போறோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது. ஏன்னா வந்து நியர்பை உங்களுக்கு அடுத்த ஜங்ஷனே மேட்டுப்பாளையம், அப்புறம் ஊட்டியோட கிளைமேட் அப்படியே வந்து கீழே வந்துடும். இது காரமடையோட மெயின் ஜங்ஷனுக்கு ஒட்டியே வருது. ஆமா, ரொம்ப தள்ளி எல்லாம் கிடையாதுங்க. காரமடை டவுனை ஒட்டியே வந்துருது. ஓகேங்க சார். இப்போ காரமடையில இருந்து நம்ம எங்கெல்லாம் வந்து போகலாம் சார்? சார், காரமடையில இருந்து கோயம்புத்தூர் ஹைவே உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் எடுத்தா கோயம்புத்தூர், ரைட் எடுத்தா ஊட்டி, கோத்தகிரி, எனி டிஸ்ட்ரிக்ட் போய்க்கலாம். ஓகே, ஒரு ஜங்ஷனா தான் இருக்கு. மெயின் ஜங்ஷன் தான். ஓகே, அப்ப நீங்க மேட்டுப்பாளையம் ரைட் எடுத்தாலும் நீங்க அவினாசி, ஈரோடு, சேலம் அப்படி போய்க்கலாம். அந்த ரூட்டும் போய்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 30 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதே மாதிரி வந்து சைட்டுக்குள்ளே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்ட போகிறீங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆல்ரெடி 2 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் லைவாகவே திரும்பி பார்க்கலாம். அங்கே வந்து 2 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. பில்லர் போட்டு சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லேண்ட் ப்ளஸ் வீடாக வாங்குறீங்கன்னா கட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ 1 BH போகிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க? 1 BHக்கு அப்படின்னா மினிமம் 25 lakhsலேயே வந்து பண்ணி தந்துடுறோம். ஓகே, 25 லட்ச ரூபாய் கொடுத்துறீங்க, இடம் ப்ளஸ் வீடு. ஆமாம், லேண்ட் ப்ளஸ் வீடு சேர்த்து. ஓகே, 2 BHக்கு அப்படின்னா 40 lakhsலேருந்து பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகேங்க சார். என்ன அளவில் அது கொடுப்பீங்க? ஒரு 40 lakhs அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 1 BHக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வருங்க வீடு. ஓகேங்க சார். இப்போ நம்ம ஒரு 1.5 சென்ட் பிளாட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருதுங்க சார்? பிளாட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 12 ரூபா அந்த சம்திங் தான் வரும். 12 ரூபா அந்த ரேட் தான் வரும். ஓகே, ஒரு 1.5 சென்ட் ஒரு 12 ரூபா பட்ஜெட். ஆமாம். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறாங்கனாலும் சரி, இல்லை உடனே வந்து இங்கே வீடு கட்டுற போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான ஏரியாவாக தான் அங்கே இருக்கும். இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க சார்? 8 lakhs கொடுக்குறோம். 8 lakhs கொடுக்குறீங்க. இது வந்து லான்ச்சிங், பிஃபோர் லான்ச்சிங்காக தான் கொடுக்குறீங்க அப்படிங்கனால 8 lakhsங்க. இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குங்க, சிவில் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால 8 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிவில் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆஃப்டர் 1 monthல வந்து இனாகிரேஷன் வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறம் 50,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சென்ட்டுக்கு 50,000 இன்க்ரீஸ் ஆகுது. மக்களே பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 2 சென்ட் லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாங்க. கண்டிப்பாக வந்து சாரை வந்து இப்போயே வந்து காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா தரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. நீங்கள் நிறைய இடத்துல பிளாட்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்டு ஒரு டைம் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து
அவசரப்பட்டு இங்கே வந்து பணத்தை கொடுத்து லாக் ஆயிட வேணாம் நீங்கள், சரிங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லி அவுட்டரில் போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு மெயினான இடமா இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமாங்க? எல்லாமே சார் இருக்கு. ஸோ காரமடைன்றப்போ பெரிய ஜங்ஷனுங்க அது. மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்து காரமடை மிகப்பெரிய ஜங்ஷன். அங்கே எல்லாமே இருக்கு உங்களுக்கு. மளிகை கடை, ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்கூலு, காலேஜஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான அத்தனையும் இங்கேயே இருக்கு, எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் காரமடையை விசிட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் வரும்போதே வந்து காரமடை ஜங்ஷனை பார்த்தாலே ஓகே இங்கே வாங்கித்தாண்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. சைட்டை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். சைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஒரு 30 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருந்தாலும் அங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேல் பண்ணுறாங்க. நம்மளோட ரேட் ஜாஸ்தியாக தான் சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பிஃபோர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கனால உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தோரணையே மாறிடுங்க. கம்ப்ளீட் ஃபுல் தோரணையே மாறி பிளாட்டோட அழகே வந்து இன்னும் மாறிடும். கம்ப்ளீட்டாக அப்படி ஃபுல் பிளட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபினிஷ் பண்ணும்போது சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்ச்சை மட்டும் பாருங்களேன். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பாருங்கள், ஆர்ச் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போகிற மாதிரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, நல்ல பில்லர்லாம் போட்டு. ஸோ ஆர்ச் எப்படி இருக்குது அப்படின்றப்போ உள்ள அம்யூனிட்டிஸ் வந்து குறைய இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது நிறைய இடத்துல சைடு வந்து அந்த காம்பவுண்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா? சைட்டை சுற்றி வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு அது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் மாதிரி. ரெடிமேட் காம்பவுண்ட் எல்லாரும் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து இந்த காம்பவுண்டை திரும்பி பார்க்கலாம். எல்லா காம்பவுண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு உங்களுக்கு வந்து அளப்பில் கல் வச்சு பர்ஃபெக்டாக கட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை வந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து பில்லர் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அம்யூனிட்டிஸில் எந்த அளவுக்கு குறையும் இல்லை சார், எந்த குறையும் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துரும். ஏன் எங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். ஓகே, ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும். அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நடுத்தர மக்களுக்காக தர்றோம், மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிக்கணும், ரேட்டு மற்ற மார்க்கெட்டை விட நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். அவ்வளோதான். அப்போ இந்த டைமில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வந்து லேண்டு தேடிட்டு இருப்பாங்க ஒரு மெயினான இடத்துல. 2 பேர்த்துக்குமே ஒரு லக்குன்னு சொல்லுவேன். 2 பேர்த்துக்குமே நல்ல லக்குன்னு சொல்லுவேன். லக்கு. ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து லாஸ்ட் டைம் வீடியோ கூட போட்டிருந்தப்ப ரெடி டு மூவ்லாம் வீடு நிறைய வச்சிருந்தீங்க. இப்பயும் அதெல்லாம் அவைலபிள் இருக்குங்களா? பாதி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சார். ஓகே, பாதி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? தாராளமாக பண்ணலாம் சார். அங்கேயே அது போக வந்து வெவ்வேறு சைட்டில் வந்து லே அவுட்ஸில் வந்து ரெடி டு மூவ் பில்டிங்ஸ் இருக்கு. அது போக இந்த சைட்லேயும் வந்து பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இந்த சைட்லையும் ஆமாம், இந்த பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி டு மூவ்க்காக தான் கட்டிட்டு இருக்கு. ஓகே. இப்போ 1 BHனா எவ்வளோ டைமில் முடிச்சு கொடுப்பீங்க? 2 months சார். 1 BH அப்படின்னா மேக்ஸிமம் 2 months சார். அவ்வளோ ஸ்பீடாக கட்டிடுறீங்களா? முதல்ல அது தாராளம் முடிச்சிடலாங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு இல்லைங்களா? பூஜை போட்டால் போதுங்க. அடுத்த 2 monthsல பேர் நம்ம பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால முடிஞ்சுன்றீங்களா? முடிஞ்சது. உங்களை அப்போ இருந்து 2 month கணக்கு வச்சுக்கலாம். 2 month கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 மாதத்துல முடிச்சிருவோம். வேற லெவலுங்க. எவ்வளோ ஸ்பீடாக கட்டி கொடுக்குறாங்க. 2 BHK அப்படின்னா 3 monthsல முடிச்சு கொடுத்துருவோம். 3 மாதத்துல கட்டி கொடுத்துருவோம். 3 மாதத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்க மக்களே, நம்ம வந்து மாதம் முடி விட்டுறோம். இப்போ முடி விட்டுட்டு நீங்கள் வந்து 2 months வெயிட் பண்ணிங்கன்னா புண்ணிய சனி அன்னைக்கு ஒரு முடிய விட்டுருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து கட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே வேற லெவல் தான் சொல்லுவேன். சைட்டை லைட்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்ல தாராளமாக ரோடு கொடுத்துருக்கீங்க சார். இது 40 feet நினைக்கிறேன். ஆமாம் சார், இது 40 feet ரோடு. ஒரு லாரி போயிட்டு ஒரு லாரி வரலாம். ஆமாம் ஆமாம், தாராளமாக வரலாங்க. ஓகே. ஸோ ட்ரைனேஜ் வந்து பார்க்கலாம். காங்கிரீட் போட்டு வந்து சூப்பராக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கிராஸ் பண்ணுறதுக்காக குவாலிட்டி இல்லாமையோ ஒரு டக்குன்னு ப்ராஜெக்டை முடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுக்குறது அப்படிலாம் இல்லைங்க. எல்லாமே சூப்பராக பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன பைப்புங்க சார்? இது ரிவர் கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ரிவர் பைப் கனெக்ஷனுங்க. ஓ, இது வந்து உங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து வருதுங்களா இல்லை டேங்க்? நம்ம ரிவர் வாட்டர் வந்து கார்பரேஷன்லேருந்து வருதுங்க. ஓகே. சால்ட் வாட்டர் வந்து டேங்க்லேருந்து வரும். ஒன்று ரிவர் வாட்டருக்கு, ஒன்று சால்ட் வாட்டருக்கு. ஒரு சைட்டுக்கே 2 பைப் கொடுக்குறோம். 2 பைப் கொடுக்குறோம். நானே இப்போ தான் பார்க்குறேங்க சார். எவ்வளோ ப்ராஜெக்டில் வீடியோ எடுத்திருக்கோம். ஆமாம். எங்கேயுமே வந்து 2 பைப் வந்து கொடுத்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஓகே. ஒன்று வந்து கார்பரேஷன்லேருந்து கொடுத்துட்றாங்க, ஒன்று வந்து சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கேருந்து டேங்க்லேருந்து டேங்க் ப்ரொவிஷன் பண்ணி அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம் சால்ட் வாட்டர். ஸோ இங்கே வந்து வீடுகள் கட்டிட்டு இருக்க பார்க்குறீங்க. சரி, நீங்கள் செங்கல்ல கட்டுறதுங்களா? ஃபுல்லாக செங்கல் தாங்க. மேலே கிடக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக செங்கல் தான். செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறோம். ஃபுல்லாக செங்கல் தான். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ இதெல்லாம் ரெடி டு மூவ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இனாகிரேஷன் அப்படிங்கும்போது வீடு ரெடி ஆயிரும். ஓகே. 45-50 பட்ஜெட்டில் 2 வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிரும். ஆமாம். ஸோ இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து 1 monthல இனாகிரேஷன் வருது. ஸோ அப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக 50% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. பிஃபோராகவே வாங்க. ஆனால் சைட்டு இங்கேருந்து பார்க்குற சூப்பராக இருக்குங்க. ஆப்போசிட்டில் எதுக்கு என்னால் காமிக்க முடியலன்னா உங்களுக்கு வெயில் கரெக்டாக ஷேட் அடிக்கிறேன், உங்களுக்கு டல்லாக தெரியும். ட்ரோனில் காமிக்கிற பாருங்கள்.
உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சைட்டை சுற்றி வந்து இவ்வளவு வீடுகள் வந்து இருக்குது. பட்ஜெட்டை இவ்வளோ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் காரமடையிலேருந்தே வந்து இப்போ கோயம்புத்தூர் போகணும், இப்போ சாய்பாபா காலனி ஆர்எஸ்புரம் போகணும் அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரீச் 20 மினிட்ல ரீச் ஆயிடலாம். ஏன்னா வந்து இந்த சைடு எந்த வேலையுமே இல்லை. மோள பெரியநாயக்கம்பாளையத்தில் வந்து பாலம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுனால டக்குன்னு ரீச் ஆகிடலாம். ஏன்னா நேற்று தான் நான் வந்து ஊட்டி போயிட்டு வந்து போனனால எனக்கு அந்த டைமிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கையில் வெஹிக்கிள்ஸே இல்லாட்டையும் வந்து காரமடையில் எல்லா பஸ்ஸுமே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா உங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், காந்திபுரம் ஆகட்டும், எல்லா இடத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ லோனுன்றப்போ எவ்வளோ போகலாங்க சார்? பில்டிங் பொறுத்த வரைக்கும் 85% வரைக்கும் போகலாங்க. ஓகே. லேண்டை பொறுத்த வரைக்கும் 80% வரைக்கும் போகலாம். 80% வரைக்கும் லோன் போகலாம். ஓகே. ஆக்சுவலாக கட் ரோடுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்கு. எல்லா ரோடுமே நல்லா தாராளமாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு இல்லை கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது. அம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லாமே மெயினான இடத்துல இருக்கிறனால ஊரில் இருக்கவங்க, அதாவது காரமடையில் ஆல்ரெடி குடியிருக்கவங்களே வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகட்டும் இல்லை ரெண்டல் பர்பஸ் கட்டி விடலாம் அந்த பிளானில் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்க சொன்னாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டெம்பிள்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ காரமடை அப்படின்றப்போ ரங்கநாதர் கோயில் பக்கத்துலேயே வந்துடுவாருங்க. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் வருங்க. ஓகே. கோயில் உங்களுக்கு ட்ரோன் ஷூட்லேயே எல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்கிறோம், காரமடை ரங்கநாதர் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஓகே. அந்த கோயில் நம்ம லேஅவுட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. அதே மாதிரி எல்லா பீப்புளுக்குமே ஆப்டான ஒரு இடம். நியர்பை உங்களுக்கு மசூதி இருக்கு, உங்களுக்கு சர்ச் வேணாலும் இருக்கு, உங்களுக்கு கோயில் வேணாலும் இருக்கு. எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா தர மக்களும் வாழக்கூடிய ஒரு இடம் தான் காரமடை. ஆமாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வெளியூர்லேருந்து நிறைய பேர் வர்றவங்க கோயில் மட்டும்தான் இருக்குமா இல்லை மசூதி மட்டும்தான் அப்படி வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே தாராளமாக வரலாம். நியர்பை நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாமே இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் ஊட்டி மெயின் ரோடு வந்து நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல இடம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிஸ்பிளே கொடுத்துருங்க நம்பருக்கு. வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக கால் பண்ணிட்டு வந்துடுங்க. சார் நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்கனால வந்து ஸோ எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ வேறு ப்ராஜெக்ட் கஸ்டமர் வந்திருப்பாங்க, அங்கே போயிருப்பாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி ஈஸியாக வந்து கூட்டு வந்துடுவாங்க. இப்போ காரமடை வந்துட்டிங்கனால காரமடையிலேருந்து உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டு வர ஈஸியாக இருக்கும். அவருக்கு ஜஸ்ட்டு நடந்தே வந்துடலாம் சார். நடந்தே தேவையில்லை, வண்டி தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் போதுங்க. சைட் ரீச் ஆயிடலாம். வரும்போதே நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வருவீங்க. சுற்றி வீடுகள் எல்லாம் மளிகை கடை எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம சைட்டுக்கே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ்வாகர். Bye.